ரிஷபராசி பெண்கள் பிறந்த வீட்டில் வந்து ஒரு அதிகார தோற்றத்தோடு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து எல்லாமே ஆர்டர் போடுற கெப்பாசிட்டியில் இருக்கக்கூடிய பெண்களாக தான் இருந்திருப்பாங்க ரிஷபராசியில் பிறந்த பெண்கள். எப்படின்னா ஒரு கூட்டத்தை வழி நடத்துறது, ஒரு காலேஜில் போனால் கூட இவங்க தான் லீடர், இவங்க கீழே ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும். அப்புறம் வீட்லேயும் அப்படி தான் அவங்க அப்பாவாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும், இந்த பெண் குழந்தை பிறந்தது அப்படின்னா இந்த குழந்தை சொல்கிறது தான் வீட்டில் கேட்பாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பவர் இருக்கும் அந்த வீட்டில். சேம் அப்படியே வந்து புகுந்த வீட்டில் போயிட்டிங்கன்னா எல்லாமே இவங்க அறிவுபூர்வமாக அணுக வேண்டியது இருக்கும். அதாவது இங்கே வந்து ஒரு அதிகாரம் இருந்ததுன்னா அந்த அதிகாரம் வந்து அங்கே போய் செல்படியாகாது. அதை தூக்கி போட்டுட்டு அறிவு சார்ந்த விஷயத்துக்கு தான் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்கும். அதாவது நம்ம தான் அடுத்த கட்டத்தை டெக்னாலஜி லெவலாக எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா வந்து கல்ச்சுரல் சேஞ்ச் வந்து பெண்கள்கிட்ட தான் நடக்கும். அதனால தான் பிறந்த வீட்டிலேருந்து ஒரு பெண் அவளுடைய நற்குணங்கள் எல்லாம் தூக்கிட்டு போய் தான் புகுந்த வீட்டில் வந்து கொண்டு வைக்க முடியும். அதனால தான் அங்கேருந்து சேஞ்ச் நடக்குது. அதாவது இந்த பிறந்த வீட்டோட நன்மைகள் அவ்வளோ எடுத்துகிட்டு போய் அந்த பெண் போய் புகுந்த வீட்டில் சேஞ்ச் பண்ணுறா. அப்போது இங்கே வந்து அதிகாரம்னா அங்கே போய் வந்து எல்லாம் அறிவு சார்ந்து தான் அணுக வேண்டியது இருக்கும்.